ஹலோ ஆர்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து லவ் ஆஃப்டர் மேரேஜோட எபிசோட் 5. சரி, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி தான் வந்து இவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆக போகிற நாள். ஸோ மண்டபத்தில் எல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணி ஆளுகளாக வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ ஜிமின் வந்து அவனோட ரூமில் வந்து ரெடி ஆகிட்டுருக்கான். அவனோட ஸ்டைலிஷ் வந்து அவனுக்கு எல்லாம் மேக்கப்லாம் போட்டுவிட்டு எல்லாம் ரெடியாகி இது பண்ணிகிட்ருக்காங்க. அவன் அப்படி வந்து மிரரில் வந்து பார்க்குறான். பார்த்தோன்னே பார்த்தா அவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபைனலி வந்து இவங்க கூட சேர போகிறோன்னு. அப்போன்னு பார்த்தா ஜிமினோட ஃபோனுக்கு வந்து மெசேஜ் வருது. உடனே வந்து அவன் ஃபோனை எடுத்து பார்க்குறான். அப்போ பார்த்தா நீ எப்படி இருக்கன்னு சொல்லி எனக்கு பிக் அனுப்பு, நான் வந்து உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இவங்கி வந்து மெசேஜ் அனுப்பியிருக்கான். ஜிமின் வந்து அந்த மெசேஜை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். உடனே வந்து அவன் ஒரு செல்ஃபி எடுத்து அவனுக்கு வந்து அனுப்புகிறான். அனுப்பிட்டு கீழே மெசேஜும் அனுப்புகிறான். நான் ரெடி, நீங்கள் ரெடியா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து மெசேஜ் அனுப்புகிறான். உன் அழகில் நான் வந்து மயங்கியே போயிட்டேன். எப்படி கல்யாணம் பண்ண போகிறேன், உன்னை எப்படி ஸ்டேஜில் பார்க்க போகிறேன்னு சொல்லி தெரியலை. நான் இதுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து திருப்பி மெசேஜ் அனுப்புகிறான். ஜிமின் வந்து அதை பார்த்து அப்படியே சிரிச்சுட்டே உட்காந்துருக்கான். அப்பன்னு பார்த்து ஜின்னும் நம்ஜுனும் வந்து உள்ளக்குள்ளே வராங்க. ஜிமினை பார்த்து அவங்க 2 பேர் வந்து எமோஷன் ஆகுறாங்க. உடனே இவங்க 2 பேரை பார்த்துட்டு ஜிமினும் வந்து எஞ்சி நிற்கிறான். போய் வந்து ஜின்னை வந்து ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணிவிட்டு அம்மா நான் ரொம்ப சாரி, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜின் வந்து சாரிலாம் சொல்லாத, நான் தான் உங்ககிட்ட வந்து சாரி சொல்லணும், நான் உங்ககிட்ட வந்து ரொம்ப கோவமாக நடந்துக்கிட்டேன்ல அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். இல்லை, நீங்கள் சாரி சொல்லக்கூடாது, நீங்கள் நடந்துக்கிட்டது எல்லாமே வந்து சரிதான், நான் தான் தப்பு பண்ணிட்டேன்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி, இப்போ பற்றி இதெல்லாம் எதுக்கு பற்றி பேசிட்டு, இப்போ வந்து உன்னோட மேக்கப்லாம் கலைஞ்சிரும், நீங்கள் 2 பேர் அழுக ஆரம்பிச்சிங்கன்னா அப்படின்னு சொல்லி நம்ஜுன் வந்து சொல்கிறான். உடனே இவங்க 2 பேர் பார்த்து வந்து சிரிச்சுக்கிறாங்க. இன்னொரு சைடு வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே மிரர் முன்னாடி நின்றுட்டு அவனோட ஷர்ட் பட்டன் வந்து போட்டுட்ருக்கான். அப்போ பார்த்தா அவனுக்கு வெறும் யோசனையாக வருது, அவன் பண்ணுறது சரியா, நம்ம வந்து அந்த வர பையனை நல்லா பார்த்துக்குவோமா வச்சுக்குவோமா, இதெல்லாம் நடக்கிறது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ரொம்ப நர்வஸாக வந்து அப்படியே உட்காந்துருக்கான். அப்பன்னு பார்த்து யாரோ வந்து கதவை வந்து நாக் பண்ணுறாங்க. உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து ஒரு வெயிட்டர் வந்து வராங்க. வந்து 5 நிமிஷத்தில் உங்களை வந்து கீழே கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோடனே ஜங்குக்கு வந்து சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை வந்து அனுப்பிச்சி விட்றான். அந்த ஆள் போனோடனே ஜங்குக்கு அப்படியே நின்று பெருமூச்சு வந்து விடுறான். அவன் என்ன நினச்சாலும் இப்போ வந்து ஒன்றுமே மாற்ற முடியாது, அவன் வந்து கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனே இது பண்ணி ஆறுதல் சொல்லிவிட்டு அப்படியே கதவு பக்கமாக போகிறான். இந்த பக்கம் டேஹுங் வந்து அப்படியே நர்வஸாகவே இருக்கான். அவன் கையெல்லாம் நடுங்குது. உடனே வந்து அவன் அப்படியே விண்டோ பக்கம் போய் உட்காரான். அப்போ பார்த்தா கீழே பார்த்தா எல்லா டெக்கரேஷன் எல்லாம் அப்படியே அவனுக்கு தெரியுது. அப்பன்னு பார்த்து யூஞ்சி வந்து டேஹங்கோட ரூமுக்கு வந்து வரா. வந்தோடனே அவன் கதவு திறப்பு பார்க்கும்போது டேஹங் வந்து அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்க்குறா. அப்போ பார்த்தா யூஞ்சிக்கு வந்து ஃபீல் ஆகுது, டேஹங் வந்து ரொம்ப பயமாக இருக்கான்னு சொல்லிட்டு. உடனே யூஞ்சி வந்து டேஹங் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். உடனே டேஹங்கும் வந்து யூஞ்சி வந்து பார்க்குறான். பார்த்தோன்னே யூஞ்சி வந்து டைம் ஆகிடுச்சு, நம்ம இப்போ போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ பார்த்தா டேஹங்க்கு வந்து ரொம்ப பயமாயிடுது. அவன் மூஞ்சியில் வந்து அப்படியே தெரியுது. உடனே வந்து யூஞ்சி வந்து டேஹங்கோட கையை வந்து அவன் கையில் எடுத்துக்கிறா. நீ ஒன்றும் பயப்படாத, நாங்கள் எல்லோரும் உன் கூட வந்து இருக்கோம், அதனால் நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நம்ம வந்து அவங்கள வெயிட் பண்ணிகிட்டே இருக்க முடியாதுல்ல, நம்ம இப்போ போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி யூஞ்சி வந்து சொல்கிறா. உடனே டேஹங்கும் சரின்னு சொல்லி மண்டையாட்டான். டேஹங் வந்து அப்படி யூஞ்சியோட கையை வந்து டைட்டாக வந்து பிடிச்சிக்கிறான். அது வந்து யூஞ்சிக்கே தெரியுது. யூஞ்சிக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டேஹங் வந்து இது வந்து எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டேன், இவ்வளோ சீக்கிரம் எல்லாம் நடக்கும்னு சொல்லி. ஆனால் எல்லாமே நடக்குது. டேஹங் போய் என்ன பண்ண போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் வந்து கொஞ்சம் பயமாகவே இருக்குது. அதுக்கடுத்து அவன் சொல்லிக்கிறான், இப்போ நான் அழுக ஆரம்பிச்சேன்னா டேஹங்கை யார் வந்து இது அழுக வைக்காமல் அவனுக்கு யார் ஸ்ட்ரென்த்து கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு டேஹங்கை கூட்டிகிட்டு வந்து போகிறான். ஸோ யூஞ்சியும் டேஹுங் கையை வந்து பிடிச்சி ஸ்மைல் வந்து பண்ணுறான். ஸோ இங்கே வந்து 2 ஸ்டேஜாக போட்டிருக்காங்க. ஒன்றில் வந்து ஜங்குக் உட்காந்துருக்கான். அவன் வந்து அப்படி நர்வஸாக அப்படியே வந்துட்டு அப்பப்போ கெஸ்ட்டை வந்து பார்த்துட்டு முன்னாடி எரியிற ஃபயரை வந்து பார்த்துட்டு உட்காந்துருக்கான். இன்னொரு சைடில் வந்து யூங்கி வந்து கொஞ்சம் காமாக எல்லாம் ரிலாக்ஸாக வந்து உட்காந்துருக்கான். அப்போன்னு பார்த்து மியூசிக் வந்து சேஞ்ச் ஆகுது. ஜிமின் வந்து வரான். உடனே வந்து யூங்கி வந்து அப்படியே ஜிமினை வந்து பார்க்குறான். ஜிமின் வந்து அப்படியே யூங்கியை பார்க்குறான். பார்த்தோன்னே பார்த்தா அவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறத பார்த்து அவன் வந்து ப்ளஷ் பண்ணிவிட்டு கீழே குனிஞ்சு வரான். வந்தோடனே வந்து ஜின் வந்து ஜிமினை வந்து யூங்கி பக்கத்தில் வந்து உட்கார வைக்கிறான். உட்கார வச்சோடனே வந்து இன்னும் வந்து யூங்கி வந்து அப்படியே ஜிமினே பார்த்துட்டு இருக்கனால ஜிமின் வந்து பார்க்குறான். பார்த்தோன்னே பார்த்தா யூங்கி வந்து விங்க் பண்ணுறான். இன்னும் ஜிமின் வந்து அப்படியே ஷாக் ஆகிட்டு டக்குன்னு ப்ளஷ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே பார்த்துட்ருக்கான். உடனே வந்து ஜிமின் வந்து யூங்கியோட தொடையில் வந்து கிள்ளி வைக்கிறேன். கிள்ளி வச்சுட்டு அப்படியே சிரிச்சுட்டே இவங்க 2 பேர் வந்து உட்காந்துருக்காங்க. அந்த சைடு பார்த்தா ஜங்குக்கு வந்து டேஹங்கை வந்து பார்க்குறான்.
யூஞ்சியோட கையை பிடிச்ச டேஹுங் வந்து நடந்து வந்திருக்கான். பக்கத்தில் வர ஜங்குக்கு வந்து அப்படியே டேஹுங்கே பார்த்துட்டே உட்காந்துருக்கான். ஜங்குக்கு வந்து அப்படியே டேஹுங்கோட அழகில் மயங்கி போய் அப்படியே உட்காந்து அப்படியே டேஹுங்கே பார்த்துட்ருக்கான். அப்போ தான் இவங்க வந்து பக்கத்தில் வராங்க. அப்போ வந்து யூஞ்சி வந்து டேஹுங் காதில் சொன்னோன்னே வந்து டேஹுங் வந்து யூஞ்சியோட கையை விட்டுட்டு ஜங்கு பக்கத்தில் வந்து உட்காடுறான். பக்கத்தில் உட்காந்தோடனே ஜங்குக்கு வந்து ஒரு லாஸ்ட் டைமாக அப்படியே டேஹுங் வந்து பார்க்குறான். டேஹுங் ஆனால் கீழே தான் பார்த்துட்டு உட்காந்துருக்கான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து டேஹுங்கை பார்த்துட்டு அப்படியே திரும்பிடுறான். அவன் எனக்கு வந்து ஏதோ ஃபீலிங்ஸ் மாதிரி வருது டேஹுங்கை பார்த்தோன்னே. இந்த பக்கம் ஜிமினும் யூங்கியும் இருக்க இதில் வந்து நல்லா கலக்கலன்னு இருக்குது. ஆனால் இந்த பக்கம் வந்து ஜங்குக்கும் அப்படி குவைட்டாக இருக்கான், டேஹுங்கும் அப்படியே குவைட்டாக இருக்கான். எல்லாம் வந்து அப்படியே பண்ணிகிட்டே இருக்காங்க என்ன பண்ணணுமோ அதெல்லாம். அப்போ பார்த்தா அந்த ஃபயரை வந்து சுற்றி வர இது வந்து நடக்குது. அப்போ வந்து யூங்கி வந்து ஜிமினுக்கு வந்து கை கொடுக்குறான். உடனே வந்து ஜிமினும் வந்து யூங்கியோட கையை பிடிச்சி எந்திச்சு நிற்கிறான். இந்த பக்கம் பார்த்தா ஜங்குக்கு வந்து ஃபஸ்ட்டே எந்திச்சு நின்றான். அப்போ பார்த்தா டேஹுங்க்கு கை கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கான். அதுக்குள்ளே பார்த்தா யூஞ்சியே வந்து டேஹுங்கிட்ட வந்து எழுப்பி விட்றா. ஸோ அதெல்லாம் சுற்றி முடித்தோடனே இவங்க 2 பேர் வந்து உட்காந்துடுறாங்க. 4 பேரும் உட்காந்தோடனே வந்து மந்திரம் சொல்லுவாங்களே, அவங்க வந்து தாலி எடுத்து கொடுக்குறாங்க. உடனே வந்து யூங்கி வந்து அப்படியே சிரிச்சிட்டே வந்து ஜிமின் கழுத்தில் வந்து தாலி கட்டுறான். யூங்கி வந்து அப்படியே ஜிமினோட நெத்தியில் வந்து குங்குமமும் வச்சிடறான். இந்த சைடு வந்து அந்த மந்திரம் சொல்கிறவங்க வந்து ஜங்குக்கு வந்து தாலி தராங்க. உடனே வந்து ஜங்குக்கூட கையெல்லாம் கொஞ்சம் ஷேக் ஆகுது. அதோடு அவன் வாங்கி இதில் வந்து கட்டிடுறான். அப்போ பார்த்தா அவன் வந்து டேஹுங்கை வந்து பார்க்குறான். ஆனால் டேஹுங் வந்து அப்படியே கீழே தான் பார்த்துட்டு உட்காந்துருக்கான். அப்போ அந்த குங்குமம் வந்து ஜங்குக்கு வந்து எடுத்து வைக்கிறான். வைக்கும்போது வந்து டேஹுங் வந்து அப்படியே கண்ணை மூட்டுறான். அப்போ பார்த்தா அவன் கண்ணிலேருந்து தண்ணி அப்படியே ஒழுகுது. இதெல்லாம் முடித்தோடனே ஜங்குக்கு வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து உட்காந்துடுறான். ஸோ இதெல்லாம் எல்லாம் முடிஞ்சோடனே வந்து ஜின்னும் யூஞ்சியும் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் வந்து நம்ஜுனும் ஹோசோக்கும் ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் பொண்ணு வந்து எங்கள் பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லி ஹோசோக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே நம்ஜுனும் உங்களுக்கும் அதே தான், உங்கள் பொண்ணு வந்து இப்போ எங்கள் பொண்ணு ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுனும் சொல்கிறான். இந்த பக்கம் யூங்கி வந்து அப்படியே ஜிமினோட கையை வந்து பிடிக்கிறான். பிடிச்சி ஃபைனலி நம்ம வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ வந்து நம்மளால் யாரையாலையும் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறான். ஜிமின் வந்து அப்படியே இவங்கியை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். ஸோ இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு வந்து எந்திச்சு நிற்கிறான். அப்போ பார்த்தா அவன் வந்து டேஹுங்கை பார்க்குறான். பார்த்துட்டு அவனோட கையை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறான். அப்போ பார்த்தா டேஹுங் வந்து அப்படியே கையை பார்த்துட்டு ஜங்குக்கு வந்து பார்க்குறா. பார்த்தோன்னே ஜங்குக்கு வந்து ஃபஸ்ட் டைம் டேஹுங்கோட கண்ணை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப இதாகிடுது. டேஹுங் வந்து அப்படியே ஸ்லோவாக வந்து ஜங்குக்கோட கையில் வந்து அவனோட கையை வந்து வைக்கிறான். சொன்னே வந்து எஞ்சி நிற்கிறான். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு டேஹுங் வந்து சொல்கிறான். ஜங்குக்கு வந்து ஒன்றுமே சொல்லலை. ஸோ ஜின் வந்து இவங்கையும் ஜிமினையும் வந்து சாப்பிட கூட்டிகிட்டு போகிறான். உடனே வந்து இந்த பக்கம் யூஞ்சி வந்து வரா, நீங்கள் உங்களுக்கு பசிச்சிருக்குன்ல, வாங்க போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போன்னு பார்த்து யூஞ்சி வந்து ஹோசோக்கு வந்து கூப்பிட்றான். அப்போ ஹோசோக்கு வந்து அப்படியே டேஹுங்கை வந்து பார்க்குறான். பார்த்தோன்னே வந்து அவனுக்கு கொஞ்சம் எமோஷன் ஆகுது. அவனோட பையனுக்கு வந்து இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு, அவன் வந்து வேறு வீட்டுக்கு போயிடுவான்னு சொல்லிட்டு உடனே வந்து யூஞ்சி வந்து ஹோசோக்கோட கையை வந்து பிடிக்கிறா. பிடிச்சி உடனே வந்து ஹோசோக்கு இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் இவங்களெல்லாம் உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாங்க. அப்போ பார்த்தா ஃபோட்டோகிராஃபர்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கான். அப்போ வந்து ஃபோட்டோகிராஃபர் வந்து யூங்கி கிட்டேயும் ஜிமின் கிட்டேயும் என்ன சொல்கிறேன், நீங்கள் 2 பேரும் வந்து ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே யூங்கியும் சிரிச்சிட்டே அப்படியே ஜிமினுக்கு வந்து ஊட்டி விடுறான். ஜிமினும் வந்து யூங்கிக்கு வந்து ஊட்டி விடுறான். இப்போ இந்த கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோகிராஃபர் வந்து ஜங்குக் பக்கமும் டேஹுங் பக்கமும் திரும்புகிறாங்க. ஜங்குக் வந்து அப்படியே ஸ்வீட்டை வந்து கையில் எடுக்கிறான். ஆனால் டேஹுங் வந்து அப்படியே உட்காந்துருக்கான். உடனே வந்து யூஞ்சி வந்து எடு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேஹுங்கும் வந்து ஒரு ஸ்வீட்டை வந்து கையில் எடுத்துகிட்டு ஜங்குக்கு வந்து பார்க்குறான். ஆனால் ஜங்குக்கு வந்து ஆல்ரெடி வந்து டேஹுங்கே தான் பார்த்துட்ருக்கான். உடனே வந்து இவங்க 2 பேர் வந்து ஊட்டி விடுறாங்க. அந்த ஃபோட்டோவும் எடுக்கிறாங்க. ஸோ ஊட்டி விட்டதுக்கப்புறம் டேஹுங் வந்து ஒன்றுமே சாப்பிடாம அப்படியே உட்காந்துருக்கான். உடனே வந்து யூஞ்சி வந்து கொஞ்சமாக சாப்பிடு, உனக்கு வந்து ஸ்ட்ரென்த்து என்ன, நீ டயர்டாக அப்படின்னு சொல்கிறான். ஆனால் டேஹுங் வந்து அப்படியே யூஞ்சியை பார்க்குறான். பார்த்தோன்னே வந்து யூஞ்சிக்கு ஒரு மாதிரி ஆகுது. யூஞ்சி வந்து ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே டேஹுங்கோட தலையை மட்டும் தடவி கொடுக்குறான். அப்போ இவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோடனே ஜிமினும் வந்து டேஹுங்கும் அவங்க ரூமுக்கு வந்து போயிடுறாங்க. யூங்கியும் ஜங்குக்கு வந்து அப்படியே கீழே தான் இருக்காங்க. அவங்க வந்து அப்படியே கெஸ்டெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து யூங்கி வந்து ஜங்குக்கு வந்து பார்க்குறான். அவன் டேஹுங்கை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி யூங்கி வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறான். அப்போ வந்து ஹோசோக்கு வந்து அப்படியே ஜங்குக்கு பக்கத்தில் வரான். வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே சொல்லுங்கள் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்கிறான். அப்படியே ஹோசோக்கு வந்து பெருமூச்சு விட்டுட்டு ஜங்குக்கு வந்து பார்க்குறான். பார்த்துட்டு டேஹுங்கை வந்து நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கோங்க, அவன் இன்னும் சின்ன பையன், அவன் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணான்னா எல்லாத்தையும் நீங்கள் வந்து மன்னிச்சிக்கோங்க, சின்ன பிள்ளைன்னு நினச்சி எல்லாத்தையும் மன்னிச்சிக்கோங்க, இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லி
ஹோசோக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து எனக்கு புரியுது, நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்கிறான். மேலே வந்து டேஹுங் வந்து அப்படியே இன்னும் நர்வஸாகவே அப்படியே ரூமில் வந்து உட்காந்துருக்கான். அப்போ வந்து யூஞ்சி வந்து உள்ளக்குள்ளே வரா. நீ ஜூஸ் கொண்டு வந்து டேஹுங் கிட்ட கொடுக்குறா. நீ வந்து ஒழுங்காக சாப்பிடவே இல்லை, இந்த ஜூஸையாச்சும் குடி அப்படின்னு சொல்கிறா. உடனே டேஹுங்கும் வந்து கிளாஸை வந்து வாங்கி லைட்டாக வந்து ஜூஸ் வந்து குடிக்கிறான். உடனே வந்து யூஞ்சி வந்து நீ வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் கீழே போய் எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேஹுங்கோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு யூஞ்சி வந்து அங்கேருந்து போயிடா. கொஞ்ச நேரம் கழித்து அவன் டேஹுங்கோட ரூமை வந்து நாக் பண்ணுறாங்க. உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி டேஹுங் வந்து சொல்கிறான். அப்போ பார்த்தா ஜிமின் வந்து நிற்கிறான். ஜிமினை பார்த்தோன்னே டேஹுங் வந்து எந்திச்சு நின்றான். உள்ளுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து உள்ளுக்குள்ளே வரான். எனக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, இது ரொம்ப கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததும் இல்லை, பேசினதும் இல்லை. ஆனால் வந்து யூங்கி வந்து உன்னை பற்றி நிறையா சொல்லியிருக்கான். டேஹுங் வந்து ஸ்மைல் பண்ணுறான். உடனே வந்து ஜிமின் வந்து நான் ரொம்ப சாரி, என்னாலையும் யூங்கினாலையும் தான் உனக்கும் ஜங்குக்கும் கல்யாணம் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். ப்ளீஸ் சாரிலாம் சொல்லாதீங்க, இப்போ தான் நம்ம எல்லோரும் ஒரு ஃபேமிலி ஆகிட்டோம்ல அப்படின்னு சொல்லி டேஹுங் வந்து சொல்கிறான். ஸோ இதை வந்து கேட்டோடனே ஜிமினுக்கு வந்து சந்தோஷமாயிடுது. உடனே வந்து ஜிமின் வந்து டேஹுங்கை வந்து ஹக் பண்ணுறான். தேங்க்யூ டேஹுங் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். டேஹுங் வந்து சர்ப்ரைஸ் ஆகிடுறான். ஏன்னா வந்து ஜிமின் வந்து டக்குன்னு ஹக் பண்ணோடனே உடனே வந்து டேஹுங் வந்து கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிவிட்டு திருப்பியும் ஜிமினை வந்து ஹக் பண்ணுறான். ஸோ ஜிமின் வந்து ஹக்கை வந்து பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே டேஹுங் வந்து பார்க்குறான். ஜங்குக்கு உன்னை ஏதாச்சும் தொல்லை கொடுத்தானா நீ என்கிட்ட சொல்லு, நான் அவனை வந்து கரெக்ட் ட்ராக்கில் கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். உடனே வந்து டேஹுங் வந்து சிரிக்கிறான். அப்படியே இவங்க 2 பேர் சிரிச்சிட்டு இருக்கும்போது ஜின் வந்து உள்ளுக்குள்ள வரான். நீ இங்கே தான் இருந்தியா, நான் உன்னை வந்து எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து சொல்கிறான். அப்படியே ஜின் வந்து டேஹுங்கை வந்து பார்க்குறான். பார்த்தோன்னே டேஹுங்கோட தலையில் வந்து கை வச்சுட்டு சொல்கிறான், நீ என்னோடய ஃபேமிலி ஆனதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். உடனே டேஹுங் வந்து கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுறான். நீ வந்து எனக்கு முன்னாடிலாம் நர்வஸே ஆகாத, நான் வந்து உன்னோட இன்னொரு அம்மா மாதிரி தான் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். உடனே வந்து டேஹுங் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. உடனே ஜின் வந்து அப்படி ஜிமினை பார்க்குறான். இப்போ வா நம்ம போகணும், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜிமினை வந்து டேஹுங்கை பார்த்து பாயின்னு சொல்கிறான். டேஹுங்கும் பாயின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அங்கேருந்து போயிடறான். இவங்கெல்லாம் போனோடனே டேஹுங் வந்து திருப்பி உட்காந்து யோசிக்க இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான். கொஞ்ச நேரம் கழித்து யூஞ்சி வந்து உள்ளக்குள்ளே வரா. வந்துட்டு டேஹுங் கிட்ட நம்ம இப்போ போகணும், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். டேஹுங் வந்து அப்படியே யூஞ்சியை வந்து பார்க்குறான். உடனே வந்து யூஞ்சி வந்து கையை பிடிச்சி கீழே வந்து கூட்டிகிட்டு போகிறான். அப்போ பார்த்தா டேஹுங் கண்ணில் வந்து அப்படியே தண்ணி வந்து தேங்கி நிற்குது. இந்த பக்கம் யூஞ்சியும் வந்து அழுதுட்டு தான் இருக்கா. பாதி தூரம் போனோடனே வந்து டேஹுங் வந்து அப்படி யூஞ்சியை வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிவிட்டு நான் போக மாட்டேம்மா, என்னை போக விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து சொல்லி அழுகிறான். யூஞ்சியும் அழுதுட்டு அப்படி டேஹுங்கை வந்து டைட்டாக வந்து பிடிச்சிக்கிறான். பிடிச்சிட்டு அப்படிலாம் சொல்லாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு யூஞ்சி வந்து சொல்லிகிட்ருக்கான். அவங்க 2 பேர் அழுகிறத பார்த்துட்டு ஹோசோக் வந்து வரான். வந்து டேஹுங் தலையில் வந்து கை வைக்கிறான். உடனே வந்து டேஹுங் வந்து ஹோசோக்கை பார்த்துட்டு ஹோசோக்கையும் ஹக் பண்ணுறான். நீ ஒன்றும் அழுகாத, நம்ம எப்போ வேணுமோ அப்போ வந்து மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோசோக் வந்து சொல்கிறான். உடனே வந்து டேஹுங் வந்து என்னை வந்து உங்ககிட்டேருந்து பிரிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ இவங்கியும் வந்துடுறான். பார்த்தா இவங்க எல்லோரும் ஹக் பண்ணிவிட்டு அழுதுட்டுருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா ஜிமின், நம்ஜுன், ஜென் எல்லோரும் அழுதுட்டு தான் இருக்காங்க. உடனே வந்து யூஞ்சி வந்து அப்படியே டேஹுங்கோட கணத்தில் வந்து கை வைக்கிறான். நீ வந்து சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு யூஞ்சி வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேஹுங் வந்து அப்படியே யூஞ்சியோட கையை வந்து பிடிச்சிக்கிறான். எனக்கு போக வேணாம், நான் போகல அப்படின்னு சொல்கிறான். எனக்கு தெரியும் நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பையன், நீ வந்து எதையும் ஃபேஸ் பண்ணிக்குவ, நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி யூஞ்சி வந்து சொல்கிறான். ஸோ டேஹுங்கும் ஜிமின் வந்து தனித்தனி காரில் வந்து ஏறி உட்கார்றாங்க. உட்காந்தோடனே டேஹுங் வந்து அப்படியே அவங்க குடும்பத்தை பார்த்து அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். அவனுக்கு போக விருப்பமே இல்லைன்னு சொல்லி. இந்த பக்கம் வந்து ஜிமின் வந்து உட்காந்தோடனே யூங்கியும் வந்து ஏறி உட்காரான். உட்காந்தோடனே பார்த்தா ஜிமின் வந்து யூங்கியை வந்து ஹக் பண்ணி அழுகிறான். யூங்கியும் ஜிமினுக்கு வந்து சமாதானம் படுத்திகிட்டு இருக்கான். இந்த பக்கம் டேஹுங் வந்து தேம்பி அழுதுட்டுருக்கான். அது ஜங்குக்கு வந்து உள்ளக்குள்ளே ஏறி உட்காரான். அப்போ பார்த்தா அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. அவனுக்கு வந்து டேஹுங் வந்து ஆறுதல் பண்ணணும்னு தோணுது. ஆனால் என்ன சொல்லி ஆறுதல் பண்ண ஒன்றுமே வந்து ஜங்குக்கு வந்து புரியலை. அப்படியே அவன் வந்து சும்மா உட்காந்துருக்கான். ஜங்குக்கு வந்து அப்படியே திருப்பியும் வந்து டேஹுங்கை பார்க்குறான். ஆனால் டேஹுங் இன்னும் அழுதுகிட்டே இருக்கான். ஜங்குக்கு வந்து என்ன பண்ணன்னு இல்லாமல் அப்படியே உட்காந்துருக்கான். ஸோ இங்கே வெளியில் வந்து நாங்கள் வந்து இப்போ போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோசோக் வந்து சொல்கிறான். நம்ஜுன் வந்து நாங்களும் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. ஸோ கைஸ் இதான் இந்த எபிசோட். ஸோ நான் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். டாட்டா பை பை, டேக் கேர்.